எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது பிரெட் ஜாமுன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பிரெட்டு, 1 கப் சர்க்கரை, தேவையான அளவு பால், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட் எடுத்துக்கோங்க. அது சைட்லலாம் அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இது கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. அதை பவுலில் அந்த கட் பண்ண ப்ரெட்டை போட்டு பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா பால் சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா குலோப் ஜாமுனுக்கு பிசையும் இல்லைங்களா மாவு, அந்த பதம் வர மாதிரி நீங்கள் பிசையணும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. பால் நிறைய சேர்த்துடாதீங்க எடுத்த உடனே, ஏன்னா மாவு தண்ணி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இது இந்த பதம் இருக்கணுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அது வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. பாருங்க, அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க போதும். இப்போ சர்க்கரை பாகு செய்யணுங்க. அதில் ஒரு பேன் வச்சு அந்த 1 கப் சர்க்கரையை போட்டுக்கோங்க. அதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. அதில் நான் 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் சர்க்கரை பாகு. அந்த சர்க்கரை நல்லா கரையணுங்க. கரைஞ்ச உடனே இப்போ வந்து அதை பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அந்த ஏலக்காய் பொடி இருந்துங்களா, அதை அதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா சூடாகட்டுங்க. சூடான உடனே அந்த ப்ரெட்டு உருண்டைங்களாம் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா தீ வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. போடும்போது ஹையில் இருக்கட்டும். போட்ட உடனே ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி விடுங்க. அது பாருங்கள், நல்லா கலர் மாறி வருது பாருங்கள். நல்லா உடையாமல் எப்படி கலர் மாறி வருது பாருங்கள். நல்லா இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ப்ரெட் இருந்தால் போதுங்க. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க. கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா கூட அவ்வளோ. ஆனால் ரொம்ப சுவையாக இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா எடுத்து சூடாக இருக்கிற அந்த சர்க்கரை பாகில் அப்படியே போட்டுருங்க. அது பாருங்கள், அந்த சர்க்கரை பாகு எடுத்து வச்சு இல்லைங்களா, அதில் சூடாக அப்படியே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஜாமுன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அருமையாக இருக்குங்க. இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.